நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனி பகவானோட வக்கர காலம் உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சாதாரணமாக 10 நாள் 15 நாளைக்கு வந்துட்டு போகக்கூடியது கிடையாது. 4.5 மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ ஒரு 4.5 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காலகட்டம். அப்படிங்கிறதால இந்த வக்கர காலத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சரியாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பல பேர் சனி பகவான்னாலே பயப்படுவாங்க. சனி பகவானோட வக்கர காலம் அப்படின்னா அதை விட அதிகமாக பயப்படுவாங்க. என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும். இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்க சனி சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 அவிட்ட நட்சத்திரத்துக்கு போவார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு போவார். இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த சனி பகவானோட வக்கரத்தோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களோட நகர்வு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சனி பகவான் தன்னோட பார்வையை மேச ராசியில், சிம்ம ராசியில், விருச்சிக ராசியில் பதிகிறார். அதாவது செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்க 2 ராசியை பார்க்குறாரு. மேசம் விருச்சிகம் ரெண்டையும் பார்க்குறாரு. சூரிய பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிற சிம்ம ராசியவும் பார்க்குறாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு பகை வீடு. மேசம், சிம்மம், விருச்சிகம் 3மே பகை வீட்டை தான் சனி பார்க்குறாரு. அப்போ இந்த வக்கர காலத்தில் அவரோட பார்வைக்குன்னு தனி பலன் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த 4.5 மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்ப்போம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 4.5 மாதம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து செய்யணும். அதே மாதிரி எடுத்தங்கவித்தேன்னு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. யாருக்கிட்டையும் கோவப்படக்கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இதை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கிரகங்களோட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 9வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ 10வது வீட்டில் வக்கரகதி அடைஞ்சிருக்கார். அதாவது இந்த வக்கர காலத்தில் சனி பகவான் கொஞ்சம் மெதுவாகவும் இருப்பார், திடீர்னு வேகமும் எடுப்பார். இருந்தால் ரொம்ப சுலோ, இல்லைன்னா ரொம்ப வேகம் அப்படிங்கிறது கலந்துக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ எத்தனாவது வீட்டில் இருக்கார் அப்படின்னா 10, தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது தந்தையாரோட சொத்து கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகா அமைப்பை கொடுக்கும். இப்போ பூர்வீக சொத்து, பாட்டன் முப்பாட்டன் தாத்தன் யாரோ சம்பாதிச்சு வச்ச சொத்து நிறையா கலந்துருக்கும் சில பேருக்கு அது இருந்திருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பூர்வீக சொத்தில் உங்களுக்கு உண்டான பாகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சனி வக்கர காலம் கொடுக்குது. இப்போ தாத்தன் பாட்டன் காலத்துலேருந்து சொத்து பிரிக்காமல் கிடக்கு, பங்காளிங்க எல்லாம் 4-5 பேராக சேர்ந்து கூட்டாக தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க இதுக்கு மேலே சொத்தை பிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க தனிப்பட்டா வாங்கிட்டு ஏதோ விருப்பப்பட்டால் ஒரு விவசாயம் பண்ண போகிறோம், ஒரு கடையை கட்டி வாடகைக்கு வர போகிறோம், ஊட்ட கட்டுறோம், இல்லை விற்றுட்டு வேறு இடத்துல ஏதாவது ஒரு தொழில் பண்ணிவிட்டு இல்லை வேறு நிலம் வாங்குறது, இந்த மாதிரி யோசனை இருந்தாலும் செஞ்சுக்கலாம். அப்படி ஒரு அமைப்பு கொடுக்குது. ஏன்னா இந்த சனி வக்கர காலத்தில் சனி பகவானுக்குன்னு பார்வை இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒன்றா உங்களுக்கு இருக்கும். இதே காலகட்டத்தில் குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளேயே இருக்கார், ராகு லாபஸ்தானத்தில் இருக்கார், கேது புத்திரஸ்தானத்தில் இருக்கார் 5வது வீட்டில். இந்த அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானால் நமக்கு 10 ரூபா புண்ணியம் கிடையாது. அவர் சொந்த ராசிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நல்லதும் செய்யமிட்டார், கெட்டதும் செய்யமிட்டார், தானும் படுக்கமிட்டான் தள்ளியும் படுக்கமிட்டாம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். குருவால் நமக்கு 10 ரூபா லாபம் இல்லை. அதே நேரத்தில் குரு மேசத்தில் இருந்துக்கிட்டு செலவு கொடுத்துக்கிட்டு இருந்தப்பார். அதை பற்றி இப்போ பிரச்சனை இல்லை. பெருசாக செலவு வராட்டியும் 10 ரூபா வருமானமும் வராது. ஏதோ செலவு பண்ணப்போ 10 ரூபா வந்துச்சுரா, இப்போ வரவே இல்லைடா நான் எங்கடா செலவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கையை பிடிச்சி இருட்டி கட்டி வச்சுருவாங்க. 4 பேர் நம்மளை பார்த்து கஞ்சன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பொழப்பு மாறி போவோம். அப்படி இருக்கும். சரி, சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 12வது வீட்டில் விழுவுது, உங்களோட ராசிக்கு 4வது வீட்டில் விழுவுது, உங்களோட ராசிக்கு 7வது வீட்டில் விழுவுது. அதாவது சனி பார்க்குற இடம் அப்படிங்கிறது அந்த வஜ்ர பார்வை அப்படிங்கிறத அந்த இடத்த பூரா கொஞ்சம் அடித்து நொறுக்குவார். இதான் சனி பகவானோட பார்வைக்கு உண்டான பலன் அப்படிங்கிறதே. அப்படிப்பட்ட சனி பகவான் 12வது வீட்டை பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு விரைய செலவுகள்லாம் இருக்காது, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதாவது தேவையற்ற விரைய செலவுகள், ஒரு ஆஸ்பத்திரிக்கு உடனே செலவு பண்ணேன், ஒரு தொழில் செஞ்சேன் நட்டமாக போச்சு, ஒரு முதலீடு போட்டேன் நட்டமாக போச்சு, வண்டி வாகனம் பழுது வச்சிருச்சு அப்பப்போ வேலை செஞ்சுட்டு உக்காந்துருக்கேன், இந்த மாதிரி வேலைலாம் இதுக்கு மேலே இல்லை. வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப விரைய செலவாக இருக்கும். அப்படி 10 ரூபா நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா 10 ரூபா கடங்கண்ணி அடைச்சிவிட்டு நிம்மதியாக வாழக்கூடிய அமைப்பு. கடை அடைக்கிறனாலே அது நிம்மதியான செலவு தான். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இதுக்கு மேலே வெட்டி செலவு வீண் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. அதுமாதிரி ராசிக்கு 4வது வீட்டில் சனி பகவானோட பார்வை இருக்குது அப்படிங்கும்போது இது சுகஸ்தானம்.
தாயாரை கொஞ்சம் அக்கறையோடு பார்த்துக்கணும். பெத்த தாய்க்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போவோம். சில பேருக்கு அதாவது சுயஜாதகத்தில் சனி பலம் குறைஞ்சி போனவங்களுக்கு தாயாருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய காலகட்டம் கூட வரும். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது எங்கள் அம்மாவுக்கு, மாதம் ஆனால் 5000 அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஒதுக்க வேண்டியதாக இருக்குது, திருப்புன்னு படுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனைன்னா உடனே போய் உரிய மருத்துவரை பார்த்துடணும். இல்லை தலைவலிக்குது சும்மா தைலம் தேய்ச்சிட்டு படுத்துருக்கேன் அப்படின்னு 2 நாள் கிடந்துக்கிட்டு அப்புறம் எதையுமே முன்ன விட்டு பின்ன பிடிச்ச கதையாக ஆகிடக்கூடாது. அதனால் லேசாக காய்ச்சல் ஜுரம் சளின்னா கூட போய் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. அது மாதிரி ராசிக்கு 7வது வீட்டில் சனி பார்வை இருக்குது. 7ங்கிறது கலத்திர ஸ்தானம். கூட்டாளிகள் வகையில் கவனமாக இருக்கணும். கூட்டாளிகள் விரோதிகளாக மாறுவாங்க. நம்ம கூடயே இருப்பான், ஆஃபீஸில் ஒருத்தன் நம்மளையே பற்றி மேலே இடத்துல போட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பான், நம்மளை எப்படா காலி பண்ணிவிட்டு நம்ம இடத்துக்கு வரலான்னு பார்ப்பான். அதனால் நண்பர்களை குடும்பமான வரைக்கும் பெருசாக நம்பி ரகசியங்களை பகிர்ந்து வேண்டாம். 10 ரூபா எனக்கு வருது அப்படின்னா சரிப்போ சத்தப்படாமல் வச்சுக்கோ. இல்லை என்கிட்ட 10 ரூபா வந்தது, அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு வெளியே பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. தொழில் ரகசியம், வருமான ரகசியம், குடும்ப ரகசியம் இது எதையுமே பகிர்ந்து கூடாது. குறிப்பாக மாற்றுப்பாலினத்தவர்கள்ட்ட பகிர்ந்துக்கூடாது. ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா பெண்கள்கிட்ட ஆண்களும், ஆண்கள்கிட்ட பெண்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அது மாதிரி கூட்டு தொழிலில் பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கவனம் வேணும். கூட்டாளிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது, ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதோட இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரம், அதாவது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும். இந்த 4.5 மாதத்தில் எப்படியோ நான் ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா 2 நிமிஷம் சண்டை தண்டா வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. இல்லைன்னா அப்புறம் ஒரு தற்காலிக பிரிவை சந்திக்கிற மாதிரி இருக்கும், கவனமாக இருந்துக்கணும். அதேமாரி ராகு ராசிக்கு 11வது வீட்டில் இருக்க லாபஸ்தானத்தில் ஏதாவது போட்டி பந்தயம் குருட்டு வருமானம் இந்த மாதிரி ஏதாவது முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டி போட்டு பார்த்துடலாம். வர்றது வரட்டும், வந்தால் மீன் போனால் புழு தானே போகுது அப்படிங்கிற மாதிரி. ஒரு 10 ரூபா கட்டினா 20 ரூபா கிடைக்குது, 30 ரூபா கட்டினா 40 ரூபா கிடைக்குது அப்படிங்கிற வகையில் கொஞ்சம் இறங்கி பார்க்கலாம். அதுக்காக ஜோசியர் சொன்னார்னு ஒண்டி லட்சக்கணக்கில் விட்டு வந்து அப்புறம் என்ன வாசா போடக்கூடாது. ஏன்னா சனி பகவான் வைக்கிற காலத்தில் அதீத ஆசை அப்படிங்கிறது கூடாது. ஏதோ போகிறவன் ஒருத்தன் வற்புறுத்தி ஒரு வெளி மாநிலத்துக்கு போகும்போது ஒரு லாட்டரியை கொண்டாந்து தரான், சரிப்போ அவனா கொடுக்குறான், ஒரு 50 ரூபா தானே போனால் போதுன்னு வாங்கி வச்சு பார்க்கணும். அதெல்லாம் முடியாது, நான் 1000 ரூபாய்க்கு தான் வாங்குவேன் அப்படின்னா அதுக்கு உண்டானதை வாங்கி போட்டுக்க வேண்டியது தான். இது மாதிரி கேது புத்திரஸ்தானத்தில் இருக்கார். பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருந்துக்கணும். பிள்ளைங்க அடிக்கடி உடம்பு சரியில்லை, பள்ளிக்கூடத்துக்கு போகல, வீட்டில் படுத்து கிடக்கு, இந்த மாதிரி பிரச்சனை வரும், கவனம். அதுமாரி குரு பகவானோட பார்வைங்கிறது உங்களுக்கு பலனை கொடுத்துரும். அதாவது குரு பகவான் வந்து உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலே இருந்துக்கிட்டு ராசிக்கு 5, 7, 9 இந்த 3 விட்டையும் பார்க்குறாரு. சனி பகவானால் பிள்ளைகளுக்கு பிரச்சனை அப்படின்னா குரு பகவான் அதை சரி பண்ணி கொடுத்துருவார். பிள்ளைகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா கேது வந்து உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5ல் இருந்துட்டு பிரச்சனை கொடுப்பார் பிள்ளைகளுக்குன்னால. இந்த கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறா இருக்கிறதால பெரிய பிரச்சனை எதுவும் வராது. இதை சாதாரண ஜுரம் காய்ச்சல் சளி இப்படியே முடிஞ்சுக்கும். அதுமாரி குருவோட பார்வை 8க்கும் 10க்கும் அதுமாரி குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 7க்கும் 9க்கும் கிடைக்குது. குருவோட பார்வை 7ல் கிடைக்கும்போது இந்த கலத்திரம் பாதிக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் குரு சரிப்படுத்திடுவார். ஏன்னா விருச்சிகத்தை வந்து குருவும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு, 2 பேரும் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த கலத்திரம், கூட்டு தொழில், மனைவியால் பிரச்சனை அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்துட்டு போயிடும், பெரிய பாதிப்பு கொடுக்காது. மாதிரி குருவோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 9லேயே இருக்குது, பயப்பட வேண்டியதில்லை. 9ங்கிறது தந்தையாரோட குறிக்கக்கூடிய இடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் எல்லாத்தையும் பிரிச்சிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சரி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். கூடுமான வரைக்கும் கை காசை கொஞ்சம் எண்ணி செலவு பண்ணணும், அப்படி தான் சூழல் அப்படிங்கிறது இருக்கும். பணம் வர்றதுக்கே தடுமாறும். 10 ரூபா வந்து நிற்காது கையில், இங்கிட்ட வந்தால் இங்கிட்டு போயிடும். வர்றது தான் தெரியுது, போகிறது தெரியாது. 30 நாள் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், சம்பளம் வந்தால் 3 நாள் கூட நிற்க மாட்டேங்குது, அப்படி தான் இருக்கும். பெரிய அளவில் பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் தினமும் குளித்து முழுவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றுங்க. மாணவர்களுக்கு, ஏலபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இந்த சனி வக்கர காலம் நல்லாயிருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.